தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது மரித்த ஜார்ஜ் ஃபெலிக்ஸ் மணி அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும், வில்லியம் ராஜேந்திரன் அவருடைய ஆண்மேலை பாட்டிக்காக அவருடைய குடும்பத்தினராலும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இத்திருப்பலியை நன்றியறிதல் பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்கள் முதல் பிறந்த நாளை கொண்டாடும் ஹேசல் சஞ்சனா அவருக்காகவும், அதே போல் கிரேசி மார்கரெட் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிராங்கலின் கிஷோ என்பவர்களும் இதை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சேசுவின் திருதயத்திற்கு நன்றியறிதலாக அமலமேரி பால் என்பவரும் அதே நன்றியறிதல் பலியாக ஜெரோமியா சகாயமேரி குடும்பத்தினரும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இயேசுவின் திருதயத்திற்கு நன்றியறிதலாக ஹிலரி லீனா குடும்பத்தினரும் ஹில்டா குடும்பத்தினரும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய திருமணத்தின் 24வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் மேத்யூ அஷிலா என்பவர்களும் நன்றியறிதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்தோணி ராஜன் குடும்பத்தினரும் மகிமேதாஸ் குடும்பத்தினரும் திருப்பலியை நன்றியறிதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் ரிச்சர்ட் டாமினிக் ராசி குடும்பத்தினரும் இத்திருப்பலியை நன்றியறிதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் மரித்த கிறிஸ்டி ராயர் ஆண்மேலை பாட்டிக்காக அவருடைய குடும்ப பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தெரசா சந்திரா ஆண்மேலை பாட்டிக்காக ஆரோக்கிய சுவாமி குடும்பத்தினர் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் மரித்த புதிய பரம்பில் மத்தாய் வர்கீஸ் ஆண்மேலை பாட்டிக்காக கேத்தரின் பீட்டர் என்பவரும், ஜானட் ராஜேஷ் ஆண்மேலை பாட்டிக்காக கணவர் ராஜேஷ் மற்றும் மகன் ஈவான் இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் மகிமைதாஸ் ஆரோக்கியமேரி குடும்பத்திலிருந்து இறந்து போனவர்கள் அனைவருடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. ஜூன் மாதம் என்றாலே இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். அதிலும் சிறப்பாக இந்த ஜூன் மாதத்தின் முதல் வெள்ளி என்று வரும் பொழுது அந்த முதல் வெள்ளி பக்தி இயேசுடைய திருதயத்திற்கு ஆக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள்.
இயேசுனுடைய திரு இதயம் என்று சொல்லும் பொழுது அது அன்பின் இதயம், அன்பை பொழிந்த இதயம், அன்பிற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்த இதயம் என்பது நம்முடைய மனக்கண்ணுக்கு நமக்கு தெரிகின்றது. கடவுள் நம்மை அதிகமாக அன்பு செய்தார். அவருடைய அன்பை காட்டுவதற்காகவே தன்னுடைய மகன் இயேசுவை உலகிற்கு அனுப்பினார். இயேசு மனுக்குலத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால், தன்னையே இந்த மனுக்குலத்துக்காக கையளித்து பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு இதயத்தை நாம் நேசிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளியும் நமக்கு இதை நினைவுபடுத்துகின்றது. குறிப்பாக ஜூன் மாதம் முழுவதுமே இந்த இயேசுவின் திரு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமானதுனாலே இந்த மாதம் முழுவதுமே நாம் இயேசுடைய அன்பை நாம் உணர்ந்து அவருக்கு பதில் அன்பு காண்பிப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய நாம் முன்வர வேண்டும். எனவே நாமே சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்மை அன்பு செய்திருக்கின்றார் என்பதை எந்த அளவிற்கு உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பதில் அன்பு காட்டி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பதில் அன்பு காட்ட தவறிய தருணங்களுக்காக ஆண்டவரிடம் இப்பொழுது மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தோபித் நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 5-17 வரையுள்ள வசனங்கள். தோபித் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவனிடம், உன் மகன் வருகிறான், அவனுடன் சென்று வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி. அவருடைய கண்களின் மீனின் பித்தப்பை தேய்ந்துவிடும். அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புளைகள் சுருங்கி உரிந்துவிட செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித் எழுந்து தடுமாறிவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தி எடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே,
என் கண்ணின் ஒளியே உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி. அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி. அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதே என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்து விட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ராகுவேலின் மகள் சாராவை மணந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் அவருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்தனை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம் பேறு மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என்றென்றும் நம்பிக்கை உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பாறையூற்றின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நான் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிருக்கும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருந்தவர் திரு மொரார்ஜி தேசாய். அவர் ஆங்கிலேயரின் காலத்திலே இந்தியன் சிவில் சர்வீஸ் அந்த தேர்ச்சி பெற்ற பெரிய ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர். அதன் பிறகு விடுதலை போரில் அவர் கலந்து கொண்டு, விடுதலை போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டு, அதன் பிறகு அரசியலில் குதித்தவர். அவர் மிகப்பெரிய புத்திசாலி. அவர் பிரதமராக இருந்தால் அல்லது முதலமைச்சர்களாக இருந்தால் அல்லது மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்களை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்பது வழக்கம். நம்முடைய இப்பொழுதுள்ள பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பயப்படுகின்றார். ஆனால் இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லோருமே என்ன செய்வார்கள் என்றால், பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார்கள். ஆனால் இவரிலே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஒரு குணம் என்னவென்றால், இவர் மிக புத்திசாலி என்பதனால் இவரை மடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவரை பலரும் கேள்வி கேட்பார்கள். பத்திரிகையாளர்கள் இவரை எப்படியாவது தங்களுடைய கேள்வி மூலமாக அவரை மடக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். அவர் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அந்த பதில் ஒரு சாதாரண ஒரு வாக்கியமாக இருக்காது, அது இன்னொரு கேள்வி மூலமாக அவர் பதிலை கொடுப்பார். இவரே ஒரு கேள்வியை கேட்பார், அந்த கேள்வியிலே இவர் கொடுக்க வேண்டிய பதிலும் அடங்கும். ஆனால் அதற்கு பதில் அந்த பத்திரிகையாளர்களை கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் அவர்கள் திக்குமுக்காடி போய்விடுவார்கள். அந்த பத்திரிகையாளர்களே திக்குமுக்காடி போய்விடுவார்கள். கேட்ட கேள்விக்கும் பதில் வந்தது, ஆனால் அவர் இன்னொரு கேள்வியை நமக்கு கொடுத்திருக்கின்றார், அதற்கு நமக்கு பதில் இல்லையே என்று. இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனம் மிகப்பெரிய அறிவு ஞானம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். மிகப்பெரிய அறிவு ஞானம் உள்ளவர்கள் தான் எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய கேள்விகளையும் சந்திக்க தயாராக இருப்பார்கள். கடந்த சில நாட்களாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நற்செய்தி வாசகத்திலே பலரும் பலவிதமாக வந்து இயேசுவை கேள்வி கேட்டு அவரை மடக்க முயற்சி செய்வதை நாம் பார்க்கின்றோம். செசாருக்கு பரிசேயர்கள் வந்து செசாருக்கு வரி கொடுப்பது முறையா இல்லையா என்று கேட்கின்றார்கள். அவரை சிக்க வைக்க வேண்டும். அதாவது வரி கொடுப்பது முறை என்று சரிதான் என்று சொன்னால் யூதர்களுக்கு எதிராக போய்விடும். ஏனெனில் யூதர்கள் செசாரை வெறுத்தார்கள். கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அந்த ரோமை அதிகாரிகளுக்கு அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க நேரிடும். எனவே அவர் சரியாக மாட்டிக்கொண்டு விட்டார் என்று அவர்கள் நினைத்து இந்த கேள்வியை கேட்டார்கள். அதற்கு இயேசு அழகான ஒரு பதிலை கொடுத்தார். செசாருக்குரியதை செசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை வாயடக்கி செய்தார். பரிசேயர்கள் தான் இப்படி என்றால் சதுசேயர்கள் வருகின்றார்கள். சதுசேயர்கள் அரசியல்வாதிகள். அவர்கள் தாங்கள் புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு உயிர்ப்பை பற்றி இயேசுவிடம் கேள்வி கேட்கின்றார்கள். உயிர்ப்பு உண்டா இல்லையா என்று. ஏனென்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாதமும் ஒன்று இருந்தது. அதாவது ஒரு மனைவிக்கு 7 கணவர்கள் இருந்தார்கள். அதாவது அவர்களுடைய வழக்கப்படி ஒரு இறந்து விட்டால் அவருடைய சகோதரன் அந்த பெண்ணை மனம் முடிக்கலாம் என்று இந்த வழக்கம் இருந்ததினாலே உயிர்ப்பு என்று என்றால் இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்ற கேள்வி கேட்ட பொழுது இயேசு என்ன சொல்கின்றார், அது கணவன் மனைவி உறவு சாவோடு நின்றுவிடும். அதன் பிறகு அவர்கள் இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு அவர்கள் சம்மனசுகளைப் போல, வானதூதர்களைப் போல இறைய பிரசன்னத்திலே இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு ஒரு சட்ட வல்லுநன் ஒருவன் வந்து இயேசுவிடம் கேட்கின்றான். சட்ட வல்லுநன், சட்டங்களே அதிகமாக படித்தவன், சிறந்த கட்டளை எது என்று சொல்லிக்கொண்டு இயேசுவிடம் கேட்கின்றார். அதற்கும் இயேசு பதில் சொல்லிவிடுகின்றார். இவ்வாறாக இயேசுவை சோதிப்பதற்கு அல்லது இயேசுவிடமிருந்து பதில் வருவதற்காக இவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அவரும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது இயேசு ஒரு கேள்வியை கேட்கின்றார். இதுவரை மற்றவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்டார்கள். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதாவது என்ன கேள்வி என்றால்,
மெஸ்ஸியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி என்று அவர் கேட்கின்றார். அதாவது இதனுடைய பின்னணி என்னவென்றால், யூதர்களை பொறுத்த அளவிலே அவர்கள் விசுவாசத்தின் தந்தையாக அபிரகாமையும் அரசியல் தந்தையாக அரசராக தாவீதையும் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தவர்கள். நாங்கள் அபிரகாமின் மக்கள் என்று சொல்வார்கள். அல்லது எங்களுடைய முந்தைய அரசர் தாவீது அரசருடைய காலத்திலே தான் அந்த யூதேய நாட்டிலே பொன்னும் பாலும் சொல்லுவோமே, பாலும் தேனும் வழிந்தோடி கிடந்தன, மக்கள் செழிப்பாக இருந்தார்கள், வளமையோடு வாழ்ந்தார்கள் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள், என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியா என்று வந்தார், அந்த தாவீதினுடைய வம்சத்திலே வருவார், தாவீதின் மகனாக இருப்பார். தாவீதின் மகனாக இருந்து கொண்டு அவர் என்ன செய்வார் என்றால், திரும்ப நாம் இழந்த அந்த சுதந்திரத்தை நமக்கு மீட்டுக் கொடுப்பார் என்றெல்லாம் இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு தன்னை மசியா என்று சொன்னாலும் கூட அவர் இவர்கள் எதிர்பார்த்தபடி தாவீதின் வம்சத்திலே ஒரு மிகப்பெரிய அரசராக அவர் இல்லை. சாதாரணமான ஒரு தச்சனுடைய மகனாகத்தான் அவர் வந்திருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இயேசு மெசியாவாக இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நினைத்திருந்த காலத்தில் இயேசு இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தாவீது அரசரே மெசியாவே என்னுடைய ஆண்டவர் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் என்பதை பரிசுத்த ஆவியின் துணையாலே அவர் என்னுடைய ஆண்டவர் என்று மெசியாவை அவர் சொன்னதை சங்கீதத்திலிருந்து ஆகமத்திலிருந்து அவர் என்ன செய்கின்றார் என்றால் மேற்கோள் காட்டுகின்றார். அவ்வாறு மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார், தாவீதே மெசியாவை அவருடைய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இந்த மெசியா எப்படி தாவீதினுடைய மகனாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார். அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் இயேசுனுடைய கேள்வி ஞானம், அறிவு ஞானத்தை பார்த்து வியந்து கொண்டு மக்கள் சென்றார்கள் என்று இன்றைய நற்செய்தி பகுதி முடிவடைகின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய ஞானம், இயேசுனுடைய அறிவு அந்த காலத்திலே இருந்த மக்களுடைய அறிவுக்கு அதிகமாக, அவருடைய ஞானம் அதிகமாக இருந்ததினாலே தான் கேள்வி மூலமாக இயேசுவை எந்த வகையிலும் சிக்க வைக்க முடியவில்லை. இயேசுனுடைய சீடர்கள் என்று கருதக்கூடிய நாம் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணத்தை நாமும் என்ன செய்து வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அந்த எடுத்துக்காட்டாக கொண்டு நம்முடைய அறிவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவு வளர வளரத்தான் நாம் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்வோம். எனவே இதன் மூலமாக நமக்கு தெரிவது என்னவென்றால், நாம் மற்றவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக தத்தளித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இல்லாமல், யார் எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான முறையிலே பதில் சொல்லக்கூடியவர்களாக, நம்முடைய அறிவு ஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவிலே கொள்வோம். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள், என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள், தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி
நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனிற்காகவும் உமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தோம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண் நோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு வந்ததாய் எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருடையாடங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்து அருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்டு நாங்கள் நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை அறிவித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நம் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. இவர் தரும் விருந்தில் பங்கு பெறும் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. அன்பின் இறைவா, நீர் நற்கருணையில் முழுமையாக பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன்.
உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவிற்குள் வரவேற்க ஆசையாய் இருக்கிறேன். திருவருட்சாதனத்தின் வழியாக உம்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் இப்புனிதமான நற்கருணை பிரசனத்தின் வழியாக என் இதயத்தில் தங்கியருளும். நீர் எப்போதும் என்னோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொள்ளவும் உம்மை விட்டு விலகாமல் உம்மோடு இணைந்து வாழ வரம் தாரும். ஆமென். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் எங்கள் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிர்ந்திடுமே. நீதியும் அன்பின் மேன்மையும் பொங்கி நிறைந்திடுதே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே உந்து பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளையாளும் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கற்றுக்கொள்ள உதவி புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித சூசையப்பர் ஆண்டு ஜெபம். மீட்பின் பொறுப்பாளரே, புனித கன்னி மரியாவின் துணையாளரே வாழ்க.
கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார். உம்மிடமே மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும். அருள், இரக்கம், தைரியத்தை பெற்றுத்தாரும். அனைத்து தீமைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமேன். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அது மிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக.